திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நடவு செய்யப்பட்ட நிலையில் வண்டிக்கோட்டம், வடபாதிக்குறிச்சி, நெம்மேலி முதல்சேத்தி, ஏத்தக்குடி, தலைமங்கலம் பகுதிகளில் பலத்த மழையால் வயல்களில் மழைநீர் தேங்கியது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோரையாறு தூர்வாரப்படாததால் ஆற்றில் அதிகளவு தண்ணீர் செல்கிறது. இதனால் ஆறு அருகே இருந்தும் வயல்களில் தேங்கிய மழைநீர் வடியாமல் உள்ளது. ஏற்கனவே 3 நாட்களாக பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கும் நிலையில் தண்ணீர் வடியாததால் அழுகி சேதம் ஏற்படுமோ என்று விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இப்போது 4 நாள் பெஞ்ச தொடர் மழையினால் எங்கள் ஏரியாவில் ஒரு 100 ஹெக்டேர் பக்கம் கோரையாறு பக்கத்தில் இருக்கிறதுனால கோரையாறு தண்ணி உள்ளே புகுந்து ரொம்ப பாதிச்சாயிருக்கு. இதில் 100 ஹெக்டேர் பக்கம் தண்ணிக்குள்ளே 4 நாளாக இருக்குது. இது இன்னும் வடிகிறதுக்கே ஒரு 4 நாளைக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் பயிர் சுத்தமாக அழுகிரும். இதுக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோரையாறு ஒரு 25 வருஷமாக தூர்வாரப்படாமே இருக்குது. கோரையாறில் தண்ணி ஒரு 2000 கண்ணாடி போனால் கூட தண்ணி மேலே கரவழியால் ஏறி பாயிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இப்போ ஹெக்டேருக்கு நாங்கள் ஒரு 60,000 பக்கம் செலவு பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு பயிர் பொழைச்சா மட்டும்தான் இதுலேருந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியும்.